தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியால் அதீத லாபம் அடைகின்ற ராசியில் நீங்கள் ஒன்று தான். 10ஆம் வீட்டில் குரு, கர்மஸ்தானத்தில் குரு, ஹம்ச ராஜயோகம் வேறு ஏற்படுதுங்க. பலாபலன்கள் அள்ளி கொடுக்க போது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தினமலர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அதிர்ஷ்டம் யோகம் கதவும் தட்டும் காலகட்டம் வெகுவாக வந்துவிட்டன. 10ல் இருக்கிற குருபாகன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் தன தானிய மற்றும் வாக்குஸ்தான விஷயங்கள். அப்போ குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம், வாக்குஸ்தானம் அதிகரிக்கின்றன, பொருளாதார உயர்வு உண்டு, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு, குடும்பத்தில் புது நபர் அறிமுகம். கையிருப்பு பணத்தை இப்போ தான் கண்ணில் பார்க்குறோம். சார் விரைய செலவு பார்த்த ராசி சார், இப்போ கையில் இப்போ தான் பணத்தை பார்க்க போகுது. 4ஆம் இடம் குரு பார்க்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுப்பெறுகின்றன. நிறைய பேர் சொல்லுவாங்க, பூர்வீக ஊருக்கு போக முடியல, வண்டி வாகனம் கிடைக்கல, உடல்நிலை சரியில்லை. அதெல்லாம் விட்டு உடல்நிலை சீராகும். பூர்வீக ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். தாயின் உடல்நிலை சீராகும். சார் சொத்து சுகம் கிடைக்கும். இதில் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, எந்த சொத்தாக இருந்தாலும் இப்போ தான் அமையும். நிறைய பேர் வண்டி வாங்கணும் கனவாக இருக்கும். எப்போங்க வண்டி வாங்கலாம்? இதோ உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்க அமைப்புண்டு. ஆக வண்டி வாகனங்களை பார்த்து எலக்ட்ரிக்கல் வண்டி வாகனமாக அதாவது ஜாதக ரீதியாக பார்த்தா போதும். 10ல் குரு பதவி மாறுதலே. என்ன பதவி மாறுதுன்னா தலைமை பண்பு வருகிற காலகட்டம். நிறைய பேருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், தலைமை பண்பு வருகின்ற இந்த நேரத்தில் சுப காரியங்கள் அதிகமாக நடக்கும். சுப காரியங்கள் அனைத்தும் பொருளாதார ரீதியாக இருக்கும். இப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்ட பதவி கிடைக்கும், பெரிய நிறுவனத்தில் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வேலை இல்லாதவருக்கு இனி தொந்தரவு இல்லை, வேலை கிடைக்கும். இப்போ வேலை எத்தனையோ பேர் ட்ரை பண்ணி ஏமாந்தோம், கடல் கடந்து செல்ல வாய்ப்புண்டுங்க. இப்போ எண்ணிய மனதிற்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். அதில் ஆல்ரெடி சரி பகவான் இருந்தார், உடல் உபாதை கொடுத்துட்டு இருந்தார். அப்போ குடல் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள்லாம் விலகி அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வருகிற காலகட்டம் இதோ உங்களுக்கு. இப்போ குரு அதிசாரத்தில் வருவார் அக்டோபர் 31. அப்போது திருமணம் சம்பந்தப்பட்டது, பயணங்கள் சம்பந்தப்பட்டது, குலதெய்வம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அனுகூலமாக இருக்கிற காலகட்டம். நல்ல காலம் எப்பொழுது எதிர்பார்த்துருக்கீங்க. இந்த குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவாக வந்திருப்பதால் மன தெளிவு பிறக்கின்றன. அற்புதமான காலகட்டம். இப்போ ஒரே ஒரு வழிபாடு மட்டும் செஞ்சுக்கணும். நிச்சயமாக ஒரு முறை இந்த ராசி அன்பர்கள் குருவாயூர் சென்று வந்து துலாபாரத்துக்கு எடைக்கு எடை சர்க்கரையாதோன்னு வேண்டிக்கிட்டு மனசில் நினச்சி பாருங்கள். வெற்றி வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும் காலகட்டம் வந்துவிட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.